லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தஅகிலூன். உங்களுக்கு நாங்கள் ஒரு வேத நூலை இறக்கி இருக்கிறோம். பன்மையாக வந்திருக்கிறது, ப்ளூரலாக வந்திருக்கிறது. உங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு, நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு வேத நூலை இறக்கி அருளி இருக்கிறான். ஃபீஹி திக்ருக்கும். மனிதர்களே, மக்களே, மனித குலத்தை சார்ந்தவர்களே, சேர்ந்தவர்களே, அதிலே உங்களுடைய திக்ர் இருக்கிறது. உங்களுடைய திக்ர் இருக்கிறது. அல்லாஹ் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்கிறான். திக்ர் என்றால் என்ன? முதலாவது கருத்து பிரஸ்தாபம், மென்ஷன். அதிலே அல்லாஹ் உங்களை பற்றி பேசுகிறான். நீ யார் என்பதை சொல்லித் தருகிறான். நீ எது என்பதை சொல்லித் தருகிறான். நீ எங்கிருந்து வந்தா என்பதை சொல்லித் தருகிறான். நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறான். நீ எங்கு செல்வாய் என்பதை சொல்லித் தருகிறான். உனது பிரச்சனைகள் என்ன என்று சொல்லித் தருகிறான். அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை சொல்லி ஃபீ திக்ருக்கும். என்னை பற்றிய திக்ர் வேறு எங்கும் இல்லை. என்னை பற்றிய திக்ர் எனது ரப்புடைய கலாம் அல் குர்ஆனில் தான் இருக்கிறது. இரண்டாவது ஃபீஹி திக்ருக்கும் என்றால் இந்த குர்ஆனில் தான் உங்களுடைய கௌரவம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. குர்ஆன் அல்லாத வேறொன்றில் நீங்கள் மதிப்பை, மரியாதையை, உயர்வை, மேன்மையை எதிர்பார்க்காதீர்கள். அது வெறும் காணல் நீராகத்தான் இருக்கும். ஃபீஹி திக்ருக்கும். ஓ மனிதர்களே, உங்களுக்கு நாங்கள் ஒரு வேதத்தை தந்திருக்கிறோம். அதிலே உங்களை பற்றிய பிரஸ்தாபம் இருக்கிறது, உங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கு. எடுத்து பாருங்க, புரட்டி பாருங்க, தேடி பாருங்க. அதில் தான் உங்களுக்கு உயர்வு இருக்குது, மேன்மை இருக்குது, வெற்றி இருக்குது. மூன்றாவது ஃபீஹி திக்ருக்கும். இந்த குர்ஆன் முதக்கிர், ஃபதக்கிர். இது ரிமைண்டர், உங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது, நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் இலக்கை, இலட்சியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எனவே இதனை கையில் சுமக்காமல், எடுக்காமல் எதை கையில் எடுக்க போகிறோம்? எது கைடாக இருக்கலாம், எது மாஸ்டராக இருக்கலாம், எது நேவிகேட்டராக இருக்கலாம், மற்ற எதுவும் இருக்க முடியாது. ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தஅகிலூன். உங்களுக்கு புத்தி இல்லையா? உங்களுக்கு யோசனை இல்லையா? கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க மாட்டீங்களா? சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல இருக்கிற நானும் நீங்களும் 70 வயதை கடந்தவர்கள், 60 வயதை கடந்தவர்கள், 50 வயதை கடந்தவர்கள், 40, 30 வயதை கடந்தவர்களும் இருக்கிறோம். இந்த குர்ஆனை ஓதுகிறோம், ஓதாமல் இல்லை. ஆனால் லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தஅகிலூன் என்ற இந்த அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் நமது